நடிகர் சங்கத்துடைய செயல்பாடு இப்போ புது நிர்வாகிகள் வந்திருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் இன்னைக்கு நடந்த விழாவே அவருடைய செயல்பாடு தான் நான் சொல்லலாம். அது என்னுடைய விழாவாக மட்டுமே நான் நினைக்கவில்லை. அந்த இடத்துல இடம் கொடுத்தது கூட பெருசு இல்லை. எல்லாரும் வந்திருக்காங்க பாருங்க. எத்தனை நடிகர்கள் விழாக்கு இதுக்கு முன்னாடி நானும் எத்தனையோ படம் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் பிஸியாக இருந்தால் கூட வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இதில் எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் விஷால் கார்த்திகெல்லாம் வேறு இடத்துல ஷூட்டிங், நாசருக்கு ஃப்ளைட்டு பிடிக்கணும், இருந்தாலும் எல்லாரும் வந்திருந்தாங்க. இந்த ஒற்றுமையே எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. இதை பிரதிபலிக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது. சார், இறுதியான கேள்வி சார், வாக்காளர்களுக்கு கமலஹாசன் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார்? இப்ப தேர்தல் நெருங்க போகுது, அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதாவது ஓட்டுரிமைங்கிறது ஒரு பெரிய ஆயுதம். நீங்க உங்களுக்கு எல்லாம் பெரிய குறைகள், என்னை இது தாக்குது அது தாக்குதுன்னு வெவ்வேறு நோய்களை பற்றி சொல்லும்போது அதையெல்லாம் வெல்லக்கூடிய ஆயுதம் உங்கள் கையில் இருக்கிறது. அதை விட்டு விடாதீர்கள். அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது. மற்றபடி நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க போடுங்க, எது நியாயம் என்று தோன்றுகிறதோ. முக்கியமாக எனது ரசிகர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், உங்களை நான் சாமி கும்பிடாதேன்னு சொன்னது கிடையாது. நான் கும்பிட மாட்டேன். அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதே உரிமை தான் ஓட்டு போடும் போதும் எந்த கட்சின்னு கேட்டு நாங்கள் சேர்த்துக்கிறது இல்லை. நான் எங்க நற்பணி இயக்கத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது கட்சி ஜாதி மதங்களை செருப்பு மாதிரி அவுத்து வச்சுட்டு வந்துருங்க. வெளியே இருக்கட்டும், இங்க கொண்டு வராதிங்க உள்ள. அது செருப்பு தான் எங்களை பொறுத்தவரை, கிரீடம் அல்ல.